ஒரு இருண்ட இரவு. நிலவு மெல்ல மேகங்களுக்கு பின்னால் மறைந்தது. காட்டில் காற்று வீசும் சத்தமும் இலைகள் அசையும் சத்தமும் மட்டும் கேட்டது. வீரமும் துணிவும் நிறைந்த ராஜா விக்ரமாதித்தன் மீண்டும் அந்த பழைய பெரிய மரத்திற்குச் சென்றார். அந்த மரத்தின் கிளையில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தது வேதாளம். விக்ரமாதித்தன் எதுவும் பேசாமல் அதை பிடித்து தனது தோளில் தூக்கிக் கொண்டார். அவர் மெதுவாக அந்த இருண்ட காட்டில் அரண்மனை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். சில நிமிடங்கள் அமைதியாக சென்ற பிறகு வேதாளம் சிரித்துக்கொண்டு பேச ஆரம்பித்தது. விக்ரமாதித்தா, நீ மிகவும் பிடிவாதமான ராஜா. எத்தனை முறை நான் தப்பித்தாலும் மீண்டும் என்னை பிடிக்கிறாய். சரி, இந்த பயணத்தில் நான் உனக்கு ஒரு கதையை சொல்கிறேன். ஆனால் முடிவில் நான் ஒரு கேள்வி கேட்பேன். ஒரு பெரிய நாட்டில் மகேந்திரன் என்ற ராஜா இருந்தான். அவன் மிகவும் நல்ல மனம் கொண்டவன். அவன் தனது மக்களை எப்போதும் பாதுகாத்தான். அந்த நாட்டில் ஒரு நாள் பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. அரண்மனையில் பாதுகாக்கப்பட்டிருந்த ஒரு மிக விலை மதிப்புள்ள வைரம் திடீரென்று காணாமல் போய்விட்டது. அந்த வைரம் அந்த நாட்டின் பெருமையாக இருந்தது. அதை இழந்ததால் ராஜா மிகவும் கவலைப்பட்டார். அந்த வைரம் காணாமல் போன நேரத்தில் அந்த அறைக்குள் 3 பேர் மட்டுமே சென்றிருந்தார்கள். அரண்மனை காவலர், ஒரு செல்வந்த வியாபாரி, ராஜாவின் பழைய நண்பன். மூவரும் தாங்கள் நிரபராதி என்று சொன்னார்கள். ராஜாவுக்கு யார் உண்மையில் திருடன் என்று புரியவில்லை. அப்போது அந்த நாட்டில் இருந்த ஒரு புத்திசாலி இளைஞன் முன் வந்தான். மகாராஜா, நான் உண்மையான திருடனை கண்டுபிடிக்க முடியும். அவன் அந்த மூவரையும் அழைத்தான். பிறகு அவர்களிடம் சொன்னான், இந்த வைரத்தில் ஒரு மந்திரம் உள்ளது. அதை திருடியவன் கையை வைத்தால் அவன் கையில் கருப்பு கரை தோன்றும். அவன் அந்த வைரத்தை ஒரு மூடிய பெட்டிக்குள் வைத்தான். பிறகு மூவரையும் ஒவ்வொருவராக உள்ளே சென்று அதை தொட சொல்லினான். சில நேரம் கழித்து மூவரும் வெளியே வந்தார்கள். பிறகு அந்த இளைஞன் அவர்களின் கைகளை பார்த்தான். அப்போது அவன் உண்மையான திருடனை உடனே கண்டுபிடித்தான். விக்ரமாதித்தா, அந்த இளைஞன் எப்படி திருடனை கண்டுபிடித்தான்? வேதாளமே, இதோ உன் கேள்விக்கான பதில். அந்த வைரத்தில் எந்த மந்திரமும் இல்லை. ஆனால் திருடன் பயந்ததால் அவன் அந்த பெட்டிக்குள் கையை வைக்கவே இல்லை. அதனால் அவன் கையில் தூசி கூட இல்லை. மற்றவர்களின் கையில் மட்டும் தூசி இருந்தது. விக்ரமாதித்தா, நீ மீண்டும் சரியான பதில் சொன்னாய். ஆனால் நீ பேசிவிட்டாய் என்று சொல்லி மீண்டும் அந்த மரத்துக்கு பறந்து போய் தொங்கியது. விக்ரமாதித்தன் மீண்டும் அதை பிடிக்க அந்த இருண்ட காட்டுக்குள் நடந்தார்.